வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் 18 தர்பார்ல உங்களுக்காக ஏகப்பட்ட சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தர்பாரை தொடங்கலாமா? இடஒதுக்கீட்டை நாம இழந்துட்டோம்னு சொன்னா மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னால போக வேண்டி வரும். அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவன மொத்தம் நம்மால் தான் இருக்குங்க. மகிழ்ந்து போய் அன்றாட நம்ம முதலமைச்சரா இல்லைன்னு வந்துடுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்துல நான் மரியாதை வாங்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம போராடி தான் ஜெயிச்சிருப்போம். ஆனா வாழ்க்கை முழுக்க போராட்டமாவே இருக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்படியான ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக அவங்க மேல வச்சாலும் கூட அதெல்லாம் சும்மா அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இன்னைக்கு கோல்ட ஜெயிச்சிருக்காங்க. யார் என்னன்னு பாருங்க. ஒலிம்பிக் போட்டி தொடங்கினதுல இருந்தே பாலின சர்ச்சையில சிக்கி கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இமானே கலீஃப் இறுதி போட்டியில தங்கத்தை வாங்கி அசத்திட்டாங்க. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில பாலின தகுதி சோதனையில் தோல்வி அடைஞ்சதால தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இமானே கலீஃப் ஒலிம்பிக் போட்டியில அனுமதிக்கப்பட்ட போதே பெரும் சர்ச்சை எழுந்துச்சு. ஆனா வெற்றி மட்டுமே குறிக்கோளா இருந்ததால இத்தாலியோட ஏஞ்சலாவுடன் நடந்த போட்டியில 46வது நொடியிலேயே போட்டியை தன் பக்கம் திருப்பி வெற்றி பெற்றார் இமானே. அப்ப கூட இவர் மீது பாலின சர்ச்சை எழவே செஞ்சது. காலிறுதியில ஹங்கேரியோட லூகா அண்ணா ஹமோரிய வீழ்த்தினவர் அரை இறுதியில தாய்லாந்தியன் ஸ்வர்ணாபங்கையும் இறுதி போட்டியில சீனாவோட யாங்லியோவையும் வீழ்த்தி மகுடம் சூடிட்டாருங்க. சிறப்பு என்னன்னா, இந்த 3 பேரையுமே ஒரு புள்ளிகள் கூட எடுக்க விடாம ஒவ்வொரு போட்டியிலையும் 5-0 என்ற புள்ளிகள் கணக்குல அதிரடியா ஆடி தங்கத்தை வென்றதுதான். நம்மளை சுத்தி எப்பவும் சர்ச்சை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளோட எண்ணம் இலக்க நோக்கித்தான் இருக்கணுங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணத்தை நாம காட்டவே முடியாது. முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியா இருந்த பொன்மாணிக்கவேல் வீட்டில் திடீர்னு சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அது என்னப்பா சோதனை வழக்கமா நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் அவர் ஒரு பேட்டியை கொடுத்தாரு பாருங்க, நீங்களே பாருங்க. சார், இவர் பிஜேபி போறது ரெடியா இருக்கா சார்? சீப்பா இப்படி எல்லாம் பேசுவீங்க, அதெல்லாம் கிடையாது. குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட்? நான் விசாரிச்ச போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்க பாவுறாங்க. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் நடந்த சிபிஐ சோதனைக்கு பிறகு அவர் அளித்த பேட்டிதான் இது. சென்னையில் இருக்கிற பொன்மாணிக்கவேல் வீட்டில் சுமார் 7 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த சோதனைக்கு பிறகு செய்தியாளர்கள்கிட்ட பேசிய பொன்மாணிக்கவேல் தான் பொறுப்பில் இருந்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு சிலைகளை கடத்த முடியாதபடி நடவடிக்கை எடுத்ததாகவும் தற்போது சிலை கடத்தலில் ஈடுபடுவதற்காக தனக்கு எதிராக குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட்? நான் விசாரிச்ச போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்க பாவுறாங்க. தமிழகத்தில் உள்ள கோயில்களின் பொக்கிஷங்களை காக்க வேண்டும்னு தெரிவித்த அவர், அதன் காரணத்தாலேயே காவல் ஆணையர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள்னு பலரை கைது செய்ததாகவும் கூறியிருக்கிறார். உள்ள பிடிச்சு போட்டேன், இன்னொரு ஐடல் இன்னொரு கமிஷனர் அடிச்சு உள்ள பிடிச்சு போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் உள்ள போட்டேன், இன்னொரு அடிஷனல் கமிஷனர் 3 டிஎஸ்பியை உள்ள பிடிச்சு போடுறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உள்ள பிடிச்சு போடுறேன். என்ன பண்றது? தான் அரசியல் கட்சியில இணைய உள்ளதா சிலர் கருதுவதாகவும் அது பொய்னும் அவர் கூறியிருக்காரு. சார், இவர் பிஜேபி போறது ரெடியா இருக்கா சார்? சீப்பா இப்படி எல்லாம் பேசுவீங்க, அதெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் சண்டை போடுவோம் சார். தன்னை யாரும் அச்சப்படுத்த முடியாதுன்னு பொன்மாணிக்கவேல் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது பாருங்க, 24 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்னென்னலாம் பேசுனீங்கன்னே பத்தி கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க. அதுக்கெல்லாம் ஒழுங்கா விளக்கத்தை கொடுக்கலன்னா அதான் அண்ணனே சொல்றாரு பாருங்க. என்னை பத்தி நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் 24 மணி நேரத்துல பதில் சொல்லலனா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. கடந்த வாரம் நடந்த தயாரிப்பாளர் சங்க கூட்டத்துல நடிகர் விஷால், தனுஷ் உள்ளிட்டோர் மீது தயாரிப்பாளர் சங்கம் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அதுக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இந்த நிலையில எந்த தவறும் செய்யாத தனக்கு எதிராக தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது ஏற்புடையதல்லன்னு விஷால் சொல்லியிருக்காரு. இது தொடர்பா அறிக்கை வெளியிட்டிருக்கிற விஷால், ஆதாரமற்ற பழி சுமத்துறது காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடுன்னு கொந்தளிச்சிருக்கிறாரு. நியாயமான விசாரணை நடத்தினா தயாரிப்பாளர் சங்கம் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவைன்னு நிரூபணமாகும்னு சொல்லியிருக்கிற விஷால், என்னை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை எதுக்கையா கலந்து ஆலோசிக்கணும்னு கேட்டிருக்கிறது பயங்கர சீனா இருக்கு. ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். அந்த மாதிரியே என்னதான் காரு கிடைச்சாலும் மெயிரா இருந்தாலும் கூட
வந்த பாதையை மறக்க கூடாது அப்படின்னு சைக்கிளுக்கு அப்படியே மாலெல்லாம் போட்டு பயங்கரமா பூஜை பண்ணிருக்கிறாரு நெல்லை மேயர். பாருங்க. ஏப்பா மத்திய பிரதேசத்திலிருந்து உங்க கட்சியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்தாரு, ஏன் போல அப்படின்னு கேக்குறீங்க. பாருங்க, என் கண்ணு முன்னாடியே அப்படியே தமிழ்நாடு தேய்மானம் அடைஞ்சிட்டு வரதை பார்க்க முடியுதுங்க என்னால. அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறவங்கள அவங்க ஸ்டேட்டுக்கு கூட்டு போனா நான் அந்த கட்சியில இருந்தா கூட எப்படிங்க போக முடியும் அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டிருக்காரு. growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேஷ் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய், ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை. அதுதான் உண்மை. தமிழகத்தில் இருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கன்னா, முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு, ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு, மருமகனை பார்த்தோன்னே இன்னும் 4 பேர்த்த பாருன்னு சென்னையில ECR ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸா கொங்கு பகுதியோ சென்னை பகுதியோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ ஒரு ஃபைலை வச்சுட்டு ECRல கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்க வேலை நடக்கும்? அக்காவை நீங்க எப்படிலாம் கிண்டல் பண்ணிருப்பீங்க, அண்ணனை அவரை இவரை, அவங்களுக்குலாம் யாருக்கும் நீங்க மரியாதையே கொடுத்ததில்ல. இப்ப பாருங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறீங்க. யார் காரணம்? நான் தான் காரணம். அவங்களுக்குலாம் மரியாதை கிடைக்க நான் தான் காரணம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த 2 கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் பிஜேபி தலைவர்களை அண்ணாமலையை தவிர இந்த 2 கட்சிகளும் புகழ்ந்து பேசு. அது எனக்கு சந்தோஷம். என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, பிஜேபியில எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை பெற்றுக் கொடுத்திருக்கேன். தமிழிசை அக்கா தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம், பரட்ட என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம், சோசியல் மீடியால என்னெல்லாம் எங்க அக்காவை பத்தி கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு தமிழிசை அக்கா அதிமுகவும் திமுகவும், தமிழிசை அக்கா கடவுள்பா, சிபிஆர் அண்ணன் ராஜாப்பா, முருகன்ஜி ராஜாப்பா, இந்த அண்ணாமலை தம்பி தான் தெரியல. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்துல நான் மரியாதை வாங்கி கொடுத்தேன். என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் அவங்க புகழ்ந்துதான் பேசணும். அதான் என்னுடைய சாதனை. என்னுடைய சாதனை அது. எவ்வளவு அசிங்கமா எங்க தலைவர்கள பேசுனீங்க. நோட்டா கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி, எங்கே பிஜேபி இருக்கு? யாரு? கலைஞர் கருணாநிதி. இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, அண்ணாமலைனால வளரல, இவங்கனால வளர்ந்துச்சு. சந்தோஷம். வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதல்ல, அதுக்குத்தான் உயிரை கொடுத்தீங்க. நான் உட்காந்து வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். அதனால அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க, பேய்னு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம். என் தலைவர் நீ புகழ்றியல்ல, அது என் காலத்துல நான் கேட்கறேன்ல, அது எனக்கு போதும். அதாவது பாருங்க, இன்னும் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க அந்த இடஒதுக்கீடுலாம் ஒழிச்சிடணும் எப்படியாச்சு அப்படின்னு பாடுபடுறாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, பயங்கர வேதனையா இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. தெரியாம சொந்த சாதி பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன போய் இதை பத்தி நான் என்ன சொல்ல அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காப்பி. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் நீதிபதி சிம்மாசனத்துல போய் உட்கார்றான், பார்லிமெண்ட்ல போய் பேசுறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான். தெருவு கூட்ட ஆள் இல்ல, கக்கூஸ் கழுவு ஆள் இல்ல. அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள். இது ஒரு பெரிய சவால். இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவால். இடஒதுக்கீட்டை நாம இழந்துட்டோம்னு சொன்னா மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னால போக வேண்டி வரும். அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமனே சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரைன்னு பேசிட்டு இருக்கிறோம். அங்க கீழே வேட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். பாருங்க, இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு 4 பேர் கூட்டத்துக்கு வந்துகிட்டாங்கன்னா அடுத்த முதலமைச்சரே அவங்க தான் நினைச்சுக்கிறது. ஆமா, இந்த மாதிரி சினிமால இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டா எப்படி அண்ணன் கேட்டிருக்காரு. புது வரவை சேர்த்தாதான் கட்சிக்கு பலம்.
அதனால வருகின்ற காலங்களில இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம், அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது, ஆட்சி நடத்த முடியும். கட்சி நடத்த சாதாரணமா? இவ்வளவு பெரிய கட்சி, எந்த சந்தில திமுக இல்ல, ஒரு சின்ன சந்தம் தவிர 2 குடும்பங்கள்ல நம்ம கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா? இவ்வளவு பெரிய கட்சியே 10 வருஷம் நடுரோட்ல நின்றுந்தோம். எல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவொன்னே மொத்தம் நம்மால் தான் இருங்க, மகிழ்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க அது. ஆனா அவங்க நிதி கொடுக்கலன்றீங்களேப்பா. 40 பேரை ஜெயிச்சுக்கிறீங்களே, எதனா நிதி வாங்கி வந்தீங்களா? என்னப்பா நீங்க கேள்வி மட்டும் கேட்டுனேக்கிறீங்க, அப்புறம் எதுக்குப்பா நீங்க 40 இடத்துல ஜெயிச்சீங்க அப்படின்னு நான் கேட்கல, அண்ணன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீண்ட நெடிய நாட்களாக மத்திய அரசு இங்கே இருக்கிற மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என்பதை அறிஞர் எடப்பாடியார் மிக தெளிவுபடுத்தி, அது தேசிய கட்சிகள் பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஓர வஞ்சனையோடு தான் பார்க்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்காதது நாங்களும் பண்ணுறோம். பட் திமுக இருக்கிற எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க? திமுக எம்பி ஒரு போராட்டத்தை முழுமையாக நாடாளுமன்றத்தில் நடத்தியிருக்கிறாங்களா? அதிமுக முடக்கி போட்டுச்சு நாடாளுமன்றத்தை, திமுக முடக்கி போடுவதற்கு முயற்சி செஞ்சுச்சா? இல்லை அவங்களோட தேர்தலுடன் தொடர்பு கொண்டு பேசி ஏதாவது நிதியை பெறுவதற்கு சரியான முயற்சி பெற்றார்களா? இல்லை வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறேன். அதாவது மைக்கு கிடைக்கிற இடத்துல புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும், அது எங்களால் தான் வாங்கி கொடுக்க முடியும், நாங்களும் வாங்கி கொடுப்போம், அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. கூட்டணியில தானே இருக்கிறீங்க, போய் கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்ககிட்ட ஆதரவு கேட்குறீங்க. அதுக்கு பேசாம எங்க கூடிய கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு அண்ணன் கூப்பிட்டுருக்க. உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என்று சொன்ன பிறகு அந்த கூட்டணியில் திரு ரங்கசாமி அவர்கள் இருந்து கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். இந்தியா கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுதான். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் கூட்டணியில் இருப்பது பாரதிய ஜனதாவில், ஆதரவு கேட்பது இந்தியா கூட்டணியிலே என்ற நிலையை ரங்கசாமி அவர்கள் வைத்திருப்பதிலிருந்து அவர் எப்பொழுதும் வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் கட்சி மாறுவதில் வல்லவர் என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது பாருங்க, ஒலிம்பிக் ஆஹா ஓஹோன்னு நிறைய பேர் ஆவலா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பதக்க வேட்டையில இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதலா வந்திருக்கலாமோ அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் உலகத்திலேயே நிறைய மக்கள் தொகை கொண்ட நாடா இருந்துகிட்டு இந்த கப்பு மட்டும் ஏன் நமக்கு கம்மியா வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அதுக்கு மக்கள்கிட்டயே கேள்வியை கேட்டிருக்கோம். விதவிதமா அவங்களும் பதிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, நிறைய மெடல்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்பாட்ல மிஸ் ஆயிருக்கு. அதனால டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பஞ்சம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர்ஸும் நிறைய பேர் கிடைச்சா இன்னும் நம்ம நிறைய மெடல்ஸை வாங்க முடியும். பயிற்சியாளரே பக்காவாக பிளான் பண்ணி டெக்னிக்கலாக ஹவு டு வின், ட்ரெயினர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 140 கோடி பேர் இருக்கும். எங்கள் திறமைக்கெல்லாம் யாருக்கும் பஞ்செல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே ஸ்போர்ட்ஸ்னாலே பெரும்பாலும் அரசியல் தான் நிறையா உள்ள விளாண்டுக்கிட்டு இருக்கு. என்ன காட்டிலும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் பாப்புலேஷனில். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே 327 பேருன்றப்ப நம்ம ஊரில் வெறும் 150-200 பேர்கிட்ட தான் செலக்ட் ஆகி ஒலிம்பிக் செலக்ட் ஆனதே அவ்வளோ பேர் தான். விழிப்புணர்வு இருக்காது. அப்படியே வந்தாலுமே அடிப்படை வசதி இருக்காது.
அதை டெவலப் பண்ணாலே போதும். வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வர முடியாது. திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டணும். மக்கள் வெளியே வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் நம்ம இன்னும் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுடைய திறமை வளர்க்குறதுக்கான ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த உண்டான பொருட்கள் இல்லை. அந்த பொருள்களும் அது போக வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுத்தா பேரண்ட்ஸும் அந்த விளையாட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ படிப்புக்கு வந்து ஊக்குவிக்கிற அந்த இது எல்லாம் பண்ணுற மாதிரி விளையாட்டுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து உற்சாகப்படுத்தணும், அவங்களை ஊக்குவிக்கணும். நிறைய பேர் இன்னும் இதில் ஃபார்மலாக இன்வால்வ் ஆகும்போது காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். லெவல் ஆஃப் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் அதிகமாக அதில் எஃபர்ட் போடுவாங்க. இப்போ வந்து 10 பேர் தான் போகிறாங்கன்னா இப்போ 100 பேர் வரும்போது அதில் இன்னும் பெஸ்ட்டாக 10 பேர் வர முடியும். கொஞ்ச நாளா தமிழ்நாட்டில் நியாய விலைக்கடை, வீட்டுக்கு உணவு தேடி யானைலாம் வரதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ குஜராத்தில் யானை மட்டும் என்ன, அப்போ நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு மாடு ஒன்று வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருக்குது. வீட்டில் இருந்தவங்களாம் அப்படியே பதறி போய் ஓடி போயிருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்புறம் என்ன, கடையை சாத்துற நேரம் வந்துருச்சு. ஜாலியா பார்த்துருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.